இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாள் அந்த வீடியோ மூலமாக உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். நாளில் ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். சங்கீதம் 34:19. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றில் நின்று அவனை விடுவிப்பார். பாருங்கள், நீதிமான் உனக்கு ஒரு பட்டம் கொடுத்துட்டாருன்னா எத்தனை பிரச்சனை வந்தாலும் நீ கவலைப்படாதுன்றார். ஏன்னா போன வசனம் சொல்லப்பட்டது, நீதிமானுக்கு மேல் என் கண்கள் நோக்கமாக இருக்குதுன்னாரு. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். நம்ம நீதியாக நடக்க முடியாததுக்கு அநேக பிசாசம் தடை பண்ணுவான். அப்போ பண்ணும்போது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றில் நின்று அவனை விடுவிப்பாராம். பாருங்கள், எவ்வளோப்பட்ட பிரச்சனை வந்தாலும் உங்களை விடுவிப்பேன்றாரு. நீ நீதிமானாக மட்டும் இருந்தால் போதும்பா, உனக்கு எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை நான் மாற்றி போடுறேன், நான் தடுக்கிறேன், நான் தடுப்பு சுவராக வந்துடுவேன், ஒரு கேடகமாக உன் கூட இருப்பேன். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் எல்லாவற்றில் நின்று அவனை விடுவிப்பாராம். எல்லாவற்றும் என்ன பிரச்சனை வந்தாலும் பயப்படாத. ஏன்னா நீதிமானா நீ எனக்கு வந்துட்டியாப்பா, என் பிள்ளை நீதியாக செய்கிறான், அவனை யார் கெடுக்கிறது, யார் குறுக்க வர்றது அப்படின்போது எப்படியாப்பட்ட காரியமாக இருந்தாலும் அவர் தடுத்து உன்னை சுகப்படுத்தி ஆசீர்வாதத்துக்குள் நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். புரியுதுங்களா? இந்த வீடியோ பார்க்குற இந்த வசனத்தை கேட்குற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். நீதியாக நடக்கலாம்னு நினைப்பேன், நடக்க முடியாதபடி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்ல, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம் இருக்கும், அநேக துன்பம் வந்து பயப்படாதன்றாரு. கர்த்தர் அவருக்கு என்ன பண்ணுவாராம், கூடவே இருப்பாராங்க. அநேகமாக இருக்கும், அவனுக்கு வர துன்பம் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவை எல்லாவற்றில் நின்று விடுவிப்பாராம். எல்லா காலத்திலும் விடுவிச்சு காத்து ஆசீர்வதிக்கிறவர் அவர் இயேசு தாங்க. அவர் தான் உங்களை பார்த்து சொல்கிறார், துன்பம் வரத்தை பற்றி பயப்படாத, கஷ்டம் வரும்போது பயப்படாத, கடன் வரும்போது பயப்படாத, இயேசுவை நோக்கி கூப்பிடு. நீதிமானா மட்டும் இருந்தால் போதும், கடைசி வரைக்கும் நிலைநிற்கிறவன் ஜீவகிரகத்தை பெறுவான்றார். தன்னை தாழ்த்துக்கிறவன் உயர்த்தப்படுவான். தாழ்மையை கடைப்பிடிச்சு ஆண்டவருக்குள் நினைக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்க வல்லவராக இருப்பார். நீதிமானா மாறுவோம், கர்த்தர் எல்லா காரியத்திலும் விடுவித்து நம்ம ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருப்பார். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு பிரயோஜனமாகவும் தேவனுடைய நாமத்தை மையப்படுத்த ஏதுவாக இருக்கும். ஆமென். காட் பிளஸ்.